வெல்கம் டு another episode of Candid Talks with Proud Brown Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சாய் சுபா இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட். எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் நந்தான் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வழியாக தான் எனக்கு சாய் தெரியும். ரொம்ப நாளாக நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ், பட் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு மை ஷோ. ஹாய் ப்ரவுட். ஃபஸ்ட்டே ரோலிங்கா? பரவாயில்ல. ஓகே. ஹாய் ப்ரவுட் ப்ரௌன் கேர்ள் உமா. ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் யூ கால் மீ ஹியர். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சுபா. ஆக்சுவலாக அந்த ப்ரௌட் ஒன்கள் வந்து நிறைய பேருக்கு ரோல் ஆகும். அது அந்த பியூ கொஞ்சம் எனக்கே அப்பப்போ அப்படி தான் இருக்கும். ஸோ இட் ஹேப்பன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் அதுவும் தீபாவளி ஷூட்ஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. பட் யூ மேட் யோர் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த மொமெண்ட் ஐ கால் நீங்கள் டக்குன்னு எடுத்து உடனே ஓகே பண்ணி கொஷின்ஸ் எல்லாம் அனுப்பி ஸ்குவீஸ் இன் பண்ணி உங்கள் ஸ்கெடியூலில் என்ன ஃபிட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மியூச்சுவல் சுபா. அண்ட் நான் வந்து எனக்கு உங்களோட ஒர்க் பற்றி நான் மெயினாக சொல்லும்போது நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன். லைக் இந்த அசோக் செல்லனோட மேரேஜில் தான் நான் உங்களோட ஒர்க் பார்த்தேன். லைக் அவங்களோட நான் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியாது. அவங்க ஹேர் பார்க்கும்போது யார் இது நல்லா பண்ணியிருக்காங்களே எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹேருக்கு தான் போச்சு மேக்கப்பை விட. அப்போ தான் நான் போய் பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து இவங்க யாரோ எனக்கு தெரிஞ்ச பர்சன். நீங்கள் அதை பண்ணிக்கும் போது ஐ ஃபீல் லைக் ரியலி ப்ரௌட். கனெக்டட். ஸோ சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் உமா. எப்படி இந்த இது ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? லைக் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு who inspired you or what inspired you? Okay, maybe this answer will be very very blunt. I'm not going to tell எனக்கு பேஷன் அப்படி இப்படின்னெல்லாம் நான் சொல்லி மழுப்ப போகிறது கிடையாது. ஸோ there was a friend of mine, okay, லைக் ஒரு 7 years பேக் வந்து ஒரு பொண்ணு she called me, எனக்கு அசிஸ்ட் பண்ண வரியா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன் சரி வெட்டியாக தாண்டி இருக்கேன், வா நான் அசிஸ்ட் பண்ண வரேன் அப்படின்னு. தென் ஐ வென்ட் டு அசிஸ்ட் ஹர். ஒரு 3 or 4 ஹவர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணதுக்கு வந்து she gave me 1000 rupees. ஓகே, பேசிக்கலி தட் அது வந்து என்னை இது பண்ணி விட்டுச்சு. என்ன இவ்வளோக்கே வந்து 1000 rupees பே பண்ணுறாங்க, அப்போ இந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தட் வாஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் தென் ஐ அப்ரோச் ஹர். ஐ ஆஸ்ட் ஹர் லைக் இதில் வரணுன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னப்போ அந்த பொண்ணு தான் சொன்னால், சி டோன்ட் கம் இன் டு மேக்கப்க்குன்னு இது பண்ணாத, ஸ்பெஷலைசேஷன் ஒன்று நீஷ் எடுத்துகிட்டு அதில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா. தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ஃபார் ஐ மீன் திஸ் இஸ் நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஃபார் மை ஒர்க். ஐ கிராஜுவலி ஃபெல் இன் லவ். அரேஞ்ச் மேரேஜில் ஃபால் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, ஹவ் இஸ் இட் கோயிங் நவ்? ஸ்டடி நைஸ், ஒரு நல்ல மேரேஜ் மாதிரி போயிட்டுருக்கு. நோ ரெக்ரெட்ஸ் அட் ஆல். ஒன் ஆஃப் த குட்டஸ்ட் சாய்ஸஸ் ஐ மேட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ திஸ் இஸ் நாட் லைக் ஒரு கன்வென்ஷனல் ஜாப் இல்லையா? ஒரு ஐடி ஜாப் ஒரு 8 to 5ன்னு சொல்ல முடியாது. ஸோ வென் யூ வாண்டட் டு பர்சியூ திஸ், ஹவு டிட் யுவர் பேரண்ட்ஸ் டேக் தட்? சப்போர்ட் பண்ணாங்களா ஆர் அப்போஸ் பண்ணாங்களா? ஓகே, லைக் எவ்ரி நார்மல் மிடில் கிளாஸ் பேரண்ட், தே வர் நாட் ஓகே ஆஃப் மீ டேக்கிங் திஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷன். தேவர் லைக், அதுவும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்தேன்னா அதனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு தே ரியலி ஹேட் ஹை ஹோப்ஸ் ஆன் மீ. சரி ஏதாவது ஒரு நல்ல ஜாப், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இஸ் அ குட் ஜாப், ரைட்? ஸோ பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஜாப்க்கு போ அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் அதர்வைஸ் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இட் டுக் மீ சம் டைம், அ லாட் ஆஃப் டைம் ஐ வுட் சே. அம்மா வாஸ் ஃப்ரம் த பிகினிங் சப்போர்ட்டிவ். சரி ஏதோ ஒன்று பண்ணு, உனக்கு பிடிச்சது பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்பா மட்டும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. பட் இவென்ச்சுவலி ஹீ அக்ரீட். அதுவுமே வந்து ஒன் ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறமா தான் எங்கள் அப்பா வந்து ஓகே சொன்னாங்க. அது வரைக்குமே ஹி வாஸ் லைக், இல்லை நம்ம வந்து ஊருக்கு போய் ஒரு ஜெராக்ஸ் கடை கூட வச்சு நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் இப்படியெல்லாம் நீ வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீ ஏன் இன்னொருத்த. ஸோ பேசிக்கலி this field itself, service providing அப்படிங்கிறதே வந்து தே சி கொஞ்சம் கம்மியாக இல்லை, நம்ம வீட்லேயே இருக்கட்டும் அண்ட் பொதுவாக கூட நிறைய பேர் வந்து தே சி திஸ் வெரி வெரி டவுனில் தான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ஹி செட் நம்ம ஜெராக்ஸ் கடை கூட வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தென் ஐ வாஸ் லைக் இல்லை திஸ் இஸ் நாட் மீ அப்படிங்கிற மாதிரி. ஐ வாண்டட் டு மேக் சம் டிஃப்ரென்ஸ் ஆர் ஐ ஹேட் டு ஹாவ் ஒரு ஐடென்டிட்டி. ஐ டென்ட் வாண்ட் டு பி எனி நார்மல் ஈஸ்வரி கடை ஜெராக்ஸ் கடை அக்கா அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் தென் ஒரு வாட்டி வந்து ஒரு நைட் ஒர்க் இருந்தது. நமக்கு ஆட் ஹவர்ஸ் ஒர்க் தான், எனக்கு மோஸ்ட்டாக ஆட் ஹவர்ஸ் ஒர்க். ஸோ ஒன் சச் ஒர்க் was from my house to திருப்போரூர் 2 o'clock நைட்டில். அண்ட் அந்த டைம்ஸில் எல்லாமே வந்து ஐ யூஸ் டு ட்ராவல் இன் 2-wheeler. ஸோ அது மட்டும் எனக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் அ லிட்டில் பயப்பட்டுட்டு நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், டேடி நீங்கள் வரீங்களா அப்படின்னு. அந்த ஜேர்னி வந்து இட் சேஞ்ச் மை லைஃப் என்டையர்லி. த வே மை ஃபாதர் சா மீ அண்ட் த வே மை லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் தேர், அது அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இப்போ கூட யாரையாவது பார்த்தாங்கன்னா என் பொண்ணு வந்து மேக்கப் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஹி வில் ஸ்பெசிஃபிக்லி டெல் என் பொண்ணு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கா அப்படின்வாங்க. ஸோ அந்த ஒரு இமேஜ் நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து வாங்குறதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. And today you've created a name for yourself. You should actually feel very proud. Yes, I'm very very grateful for all the brides and everyone I've worked with so far. So approximately எவ்வளோ பிரைஸோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா?
கவுண்ட் நான் ஒரு காலத்தில் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு 1000 கிராஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கவுண்ட் வச்சுக்கவே இல்லை. இட்ஸ் பின் 7 இயர்ஸ் நவ். ஸோ கவுண்ட் வச்சுக்கவே இல்லை, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் சொன்னீங்களா ஆட் ஹவர்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி, ஸோ அதை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை வேணாம் விட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம், இன்னும் இந்த மாதிரி இருக்கே, தூக்கம் லைக் ஸ்பாயில் ஆகுது, ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ண முடியல டைம், அந்த மாதிரிலாம் தோணி வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணின டைம்ஸ் ஆக்சுவலி எனக்கு கிடையாது. ஏன்னா ஐ வாஸ் ஆல்வேஸ் பின் திஸ் கேர்ள் ஹூ ஐ எம் ஃப்ரம் அ ஆர்மி பேக்ரவுண்ட் கேர்ள். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து வெளியில் தான் இருந்திருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கோ அட்டெண்ட் வெட்டிங்ஸ், பி அ பார்ட் ஆஃப் இட். அப்படி இருக்கிறப்போ திஸ் ப்ரொஃபஷன், பர்டிகுலர் ப்ரொஃபஷன் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்மளை வந்து வெட்டிங்க்கு யார் இன்வைட் பண்ணுவாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இவங்க தான் இன்வைட் பண்ணுவாங்கல்ல. அவுட் ஆஃப் நோவேர் ஆன் சம் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சரோட ஸ்பெஷல் டேயில் ஒரு பெரிய பாட்டாக நான் இருக்கேன் அப்படிங்கிறத தான் நான் பார்த்தேன். ஸோ தட் கெட் மீ கோயிங். நல்ல விஷயமாக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் இட் வாஸ் வெரி வெரி they'll not forget also. இது வந்து ஐம் கோயிங் டு பி ட்ராவலிங் இன் their லைஃப். எப்படி அந்த ஆல்பமில் ஃபோட்டோஸ் ட்ராவல் ஆகுற மாதிரி நம்ம வந்து த்ரூ அவுட் ட்ராவல் ஆகிட்டு இருக்க போகிறோம். எங்கேருந்தோ யாரோ வெட்டிங்கில் 30-40 இயர்ஸ்க்கு நான் வந்து மெமரி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து லைக் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி இல்லையா வெட்டிங்கிறது, எவ்வளோ ஸ்பெஷல். அது வந்து நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படியா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ். ஏன்னா வந்து வி சி கேர்ள்ஸோட பீக்கஸ். ஐ திங்க் ஒரு கேர்ள் வந்து நீங்கள் சேடாக பார்க்கலாம், இல்லை ஹாப்பியாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி. அது வந்து அது என்ன ஒரு எமோஷன்னே சொல்ல முடியாது. தேல் பி நர்வஸ், தேல் பி ஹாப்பி, தேல் பி எக்ஸைட்டட், ஸோ மெனி திங்ஸ். அண்ட் அத்தனை எமோஷன்ஸும் நாங்கள் மட்டும்தான் அந்த 3 hours நாங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான இதுவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்து எமோட் பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல, பட் தே டூ தட். அது வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஸ்பெஷல் ஃபீலிங்காக தான் இருக்கும். வி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் தட் நோ ஒன் எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அண்ட் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க லைக் யூர் ஆல்சோ சிங்கிள் மாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சிங்கிள் மாமா இந்த வெட்டிங் ஃபீல்டில் வந்து சர்வை பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அதில் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, அந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் வந்து ஐ திங்க் வி சொசைட்டியாக ஒரு 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 நேம் ஆர் ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்குது. திங்கிங் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா விமெனுமே வந்து மோஸ்ட்டாக சிங்கிள் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒன், இட் இஸ் ஹைலி பெய்ட். 2, வி ஹாவ் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால பீப்புள் ஃபீல் தட் ஓகே இவளுக்கு காசு வருது, திமிரா இருக்கா, அதனால் வந்து ஹஸ்பண்டை விட்டுடுறா போல இருக்குது. அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் தேல் ஜஸ்ட் லைக் தட் டெல், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது வந்து சிங்கிள் மாம், கொஷின் என்ன சொன்னேன்? சிங்கிள் மாமா லைக் இந்த வெட்டிங் ஃபீல்டில் எப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஸோ இதுக்கு வந்து என்னோட பிரைட்ஸ் அண்ட் என் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா தே நெவர் see me as a single mom. அப்படி என்னை யாரும் சூஸ் பண்ணுறது கிடையாது. தே சூஸ் மீ ஃபார் மை ஆர்ட், மை ஒர்க், அவ்வளோதான். ஸோ இதுக்கும் என்னோட சிங்கிள் மாம் இஸ் நாட் மை ஐடென்டிட்டி. hairstylist is my identity. So they choose me or they book me for that only. அண்ட் அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நீங்கள் அந்த வெட்டிங், இந்த ஆஸ்பீஷியஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இந்த சுமங்கலி அண்ட் அந்த மற்ற பீப்புளுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஹர்ட்ஃபுல் கமெண்ட்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களா? நிறைய. அது வந்து நான் வந்து ஏஆர் ரஹ்மான் அவார்ட் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்படியே நிறைய வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இது வந்து இட் டசன்ட் கம் ஃப்ரம் வெளி பீப்புள் நிறையா, ஓகேவா? இட் கம்ஸ் ஃப்ரம் த சர்க்கிள் தட் வி நோ. அதுதான் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. தெர் ஆர் மெனி டைம்ஸ் வேர் என்னோட 10 years or 15 years ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அவங்களோட வெட்டிங்கில் ஐ வாஸ் நாட் அலவுட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ ரிசப்ஷன் வரைக்கும் நான் பண்ணேன். முகூர்த்தம்க்கு ஐ வாஸ் நாட் அலவுட் டு டூ ஹர் ஹேர் ஆர் ட்ரேப், எதுவும் வந்து எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தவங்கெல்லாம் வந்து பிகாஸ் யூ ஆர் நாட் அ சுமங்கலி, யூ ஆர் நாட் இன்வைட்டட், ஐம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் லைக் டூட், வி ஆர் ஆல் இன் 2024, இன்னும் நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அகேன் தட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ், தேர் தாட்ஸ் அண்ட் தேர் இது. ஐ கான்ட் கோ அண்ட் டெல் இதுதான் அப்படின்னு என்னால் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் லைக் ஓகே, இஃப் யூ see me like that, மேபி அதுதான் போல இருக்குது அப்படின்னு நான் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். தட்ஸ் ஆல். பட் ஹர்டில்ஸ் ஆர் ஹர்டில்ஸ் வந்து எல்லார்கிட்டே இருந்தும் இருக்கும். எப்படின்னா இந்த விஷயம் வந்து அவ்வளோ வருஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம். பட் ஆல் ஆஃப் அ சடன் என்னோட அந்த 3 years மேரேஜ் தான் வந்து என்னோட ஐடென்டிட்டியாக உனக்கு மாற்றிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வி வுட் ஹவ் கிராஸ் ஸோ மெனி குட் ஃபேஸஸ். நிறைய அழுதுருப்போம், சிரிச்சிருப்போம், நம்ம கூட இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அண்ட் ஐ வுட் ஹவ் பின் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் யுவர் வெட்டிங். ஆனால் நீ வந்து எனக்கு அந்த வெட்டிங்கில் பார்ட்டாக இருக்கக்கூடாது, லைக் எனக்கு டைரெக்டாக சொல்லியிருந்தா கூட எனக்கு இதுவாக இருந்திருக்காது. டெல்லிங் இட் த்ரூ பீப்புள், தட் வாஸ் மோர் ஹர்ட்ஃபுல். அதுக்கப்புறமா வந்து
when one of my friend when she was getting married second சாரிக்காக உள்ளே வந்திருந்தாங்க. உள்ளே வந்திருந்தப்போ வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ வந்து the party told me not to. both the mom and the party they were like yelling at me, நீ எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. I felt like okay அப்படியே ரோல் பேக் டு black and white காலம். அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி இருந்தது. அண்ட் I expected only one thing from my friend, to stand up for me and talk something. அம்மா விடுங்க இல்லை அம்மா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட I would have been very very happy, but she didn't tell me. அதுதான் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு மேலே ஹர்ட்ஃபுல் இப்போ என்னன்னா, நான் ஐம் கெட்டிங் I got engaged recently. ஸோ யார் எல்லாம் நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு வர வேண்டாம்னு சொன்னாங்களோ, நவ் தட் ஐ எம் எங்கேஜ்ட் தே ஆர் இன்வைட்டிங் மீ ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் லைக் டே. ஸோ மேரேஜ் டிஃபைன்ஸ் யூ. Marriage or your identity with a person defines you. But I've also wondered, is it all like பொண்ணுக்கு மட்டும்தான் நடக்குமா இதெல்லாம், பசங்களுக்கு நடக்காதா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு எப்பவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. Does men also face all this? Is it only women who face all this அப்படிங்கிற மாதிரி? ஐ டோன்ட் திங்க் இல்லையா நம்ம ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு மென் ஃபேஸ் பண்ண நான் கேள்விப்படல. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அதை சொல்லும் போது இந்த சுமங்கலி இதெல்லாம் வந்துட்டு நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். அதுவும் பழைய காலத்தில் ரீசெண்டாக அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் இந்த மாதிரி இல்லை. பட் 2024 கூட நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணும்போது இட்ஸ் ரியலி ஷாக்கிங். கரெக்ட். அப்போது இன்னமும் ப்ராக்ரெசிவ் இல்லை பீப்புள், லைக் அந்த மைண்ட் செட் இன்னமும் இருக்குது பீப்புள் கிட்ட. ஐ திங்க் வி ஹேவ் அ லாங் வே டு கோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் ஹாப்பி டாக்கிங் அபவுட் இட். ஏன்னா வந்து நிறைய பேர் மேபி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பட் யாரும் இந்த மாதிரி ஓப்பனா பேசல. சோ நீங்க பேசும்போது you're standing up for others also going through this. High time we talk about it, right? Like how we have acceptanceங்கிறது இல்ல, like we have to let people be them, அவ்வளோதான். I am not a different person like how other community people எல்லாம் இருக்காங்க. We've accepted everyone. அப்படிதான் we are also humans. We don't make any இது டிஃப்ரென்ஸே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ நம்ம ரோட்ல நம்ம ரெண்டு பேருமே போனா நம்ம ரெண்டு பேருமே நார்மலாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. they will not tell, oh okay இந்த பொண்ணு வந்து சிங்கிள் பொண்ணு போல இருக்கு, சிங்கிள் மதர், இவகிட்டலாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி பீப்புள் ஆஃப்டர் கம்மிங் டு நோ தட் திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன் வித் தெம், தட்ஸ் வென் த ஜட்ஜ்மெண்ட் ஆர் அந்த ஒரு க்ரௌன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. ஓகே இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சிங்கிள் மாம்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு நான் ஓப்பனாக அவங்ககிட்ட பேசுனதில்லை. நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஹிட் ஆகுது. ஓகே இதெல்லாம் கூட பீப்புள் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. வி ஆல் கோ த்ரூ, பட் இட் இஸ் ஆன் அஸ். இது வந்து சில டைம்ஸ் வந்து தட்ஸ் வை ஐ டுக் மை ஒர்க் வெரி வெரி சீரியஸ்லி. ஓகே பேக் டு பேக் ஒர்க் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எனக்குமே ஒர்க் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒன்லி இஃப் ஐ ஸ்டாப் ஒர்க்கிங் மேபி இந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹிட் ஆகி ஒரு மாதிரி நான் டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பேனோ என்னமோ. பட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ ஹேட் ஆல்வேஸ் ஒர்க், you know, to get back my permanent boyfriend மாதிரி. I can go rest, cry அப்படிங்கிற மாதிரி. ஈவன் இந்த ட்ராவல் டைமில் வந்து நிறைய வாட்டி நான் யோசிச்சிருந்துருக்கேன். ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க மேபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு பாட்டு வரும், இல்லை டிரைவர் அண்ணா கிட்ட ஏதோ ஒரு ரேண்டம் கான்வர்சேஷன் நடக்கும். தென் ஐ வில் திங்க் டிரைவர் அண்ணா நம்மக்கிட்ட நார்மலாக தான் பேசுகிறாரு, அப்போ நம்ம நார்மல் தான், அவங்க மைண்டில் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி விட்டுடுவேன். Kudos to you. Hugs to you. Virtual hugs. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸு டெய்லி வந்து புது புது ட்ரெண்டு அதெல்லாம் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஹேர்னு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டுமே. நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டில் வந்து அப் டு டேட்டாக வச்சுக்கிறீங்க உங்களை? ஓகே, அப் டு டேட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து எனக்கு நார்த் இந்தியன் பிரைட்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, தே ஆர் வெரி வெரி எக்ஸ்பெரிமெண்டல். அவங்க வந்து தில் நம்ம வந்து சவுத் இந்தியன் கேர்ள்ஸ் வந்து ஹேர் பிளாக்காக வச்சுருப்பாங்க, லாங்காக வச்சுருப்பாங்க, திக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி கண்டெம்ப்ரரி ஸ்டைலில் வந்து அகாமடேட் ஆகிருப்பாங்க. அவங்க மைண்டில் வந்து ஃபஸ்ட்லேருந்து அப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நார்த் இந்தியன் பிரைட்ஸ் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் இருந்து இருக்கட்டும், ஜுவல்ல இருந்து இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதுவா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ one is North Indian brides. Second is my stylist. இந்த creative stylists எல்லாம் இருப்பாங்கல்ல, creative shootsலலாம் போகிற அவங்க கொடுக்குற மூட் போர்ட்ஸே வந்து நல்லா இருக்கேப்பா, இது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டூ பீப்புள் who have actually helped me think a little different. Stylists எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, they'll not do different things, they'll do things differently, அவ்வளோதான். they just give you one same ஜடை, do like this அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸோ இல்லை யார்கிட்டாச்சும் போய் கற்றுக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்? அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். எஸ் ஐவ் டன் மெனி ஒர்க். நம்மளுக்கு ரீல்ஸ் சும்மாவாக இருக்குது, இஷ்டத்துக்கு இருக்குது. ஸோ எல்லா ரீல் அண்ட் இப்போ யாராவது ஒரு செலிப்ரிட்டியோட வெட்டிங் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுதான் அடுத்த 6 மாதத்துக்கு இன்ஸ்போவாகவே இருக்குல்ல. ஸோ வி கீப் அப்கிரேடிங் அவர் செல்ஃப்ஸ் இன் நெட் ஒன்லி.
அண்ட் ஐ திங்க் அந்த ட்ரெண்ட்ல உங்க பேரும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த அசோக் செல்லனோட yes, yes. எனக்கு அதை பார்க்கும்போது நான் இதை ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் பீங் அ சவுத் இந்தியன் கேர்ள் அண்ட் பீங் அ ஸ்கின் டோன் ஆஃப் ஹர் ஷேட் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே இது எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் அதில் ஒரு பாட்டா இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த அபவுட் தட் இன்சிடெண்ட்டில் கீர்த்தி ஆக்சுவலி காட் 20 முழம் ஆஃப் பூ ட்ரையல்கே ஷி செட் எனக்கு வெட்டிங்கில் என்ன மாதிரி லுக் வேணுமோ எனக்கு அதே மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து யூஸ்வலாக லைக் வென் வி ஹேட் அ கான்வர்சேஷன் காலில் மட்டும் பேசிகிட்டு இருந்தப்போ ஷி செட் பூஜடை தான் போக போகிறோம் அப்படின்னு. யூஸ்வலாக பண்ணுறதே பூஜடையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பூனா பூவை மட்டும் சுற்றி அந்த மாதிரி நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா த வே இட் டர்ன்ட் அவுட் அண்ட் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த ஜாதி மல்லிப்பூ வந்து எடுக்க மாட்டாங்க. விச் ஐ எம் கிளாட் ஷி சோஸ் தட். அவ்வளோ வாசனையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இட் ரியலி கிளிக்ட் ஃபார் மீ. ஸோ அது வந்து மிக்ஸ் ஆஃப் லைக் அவங்க ஐடியாஸ் அண்ட் உங்கள் ஐடியாஸா? இல்லை பியூர்லி அவங்க ஐடியாஸ் மட்டும்தான். அதில் வந்து நான் கொஞ்சம் கூட பார்ட் எடுத்துக்கவே இல்லை. ஃபுல்லாக வந்து அவங்களோட ஐடியாஸ் மட்டும்தான். பிகாஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மல்லிப்பூ அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பூவில் அதை பண்ணியிருந்தது பார்த்தேன். அண்ட் அதுவுமே வந்து ஐ திங்க் தே வில் டெல் ஆஸ்பீஷியஸ் பூ இல்லை அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இட் வில் டக்குன்னு வாடி போகும் அப்படிங்கிறதுனால அது வந்து வைக்க மாட்டாங்களாமா. பிகாஸ் வெட்டிங் இஸ் சம்திங் தட் கோஸ் ஃபார் அவர்ஸ் ரைட். ஸோ அது வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ப்ரௌன் ஆச்சா அது? இல்லை ஆகல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஓகே, அதுவும் ஒரு மித்து இருக்கு. நல்ல மாமியார் இருந்தால் பூ வந்து வாடாது சீன்ஸ். எவ்வளோ இங்கே வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் இருக்குல்ல. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்புவீங்களா? நோ நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்ஸ் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஃபன்னி. பிகாஸ் என் கிளையண்ட் வீட்டில் ஒருத்தவங்க பூனை நிறையா வளர்க்குறாங்க. ஓகே, ஷி இஸ் அ குட் இந்த பர்சன் வித் அனிமல்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்து இறங்கி போகிறப்போ பூனை க்ராஸ் ஆகிடுச்சுன்னு ஷி ஸ்டாப்ட். ஐ வாஸ் லைக், உங்கள் வீட்டிலே இத்தனை பூனை இருந்தது, சரி ஏதோ சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஸோ யா, நீங்கள் வந்து ஒரு கிளையன்ட் சாட்டிஸ்ஃபைங் ஒர்க்கில் இருக்கீங்க இல்லையா, ஃப்ரண்ட் லைனில். ஸோ அதில் இருக்கும்போது சுபா, நீங்கள் வந்து யாராச்சும் வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லைனாக்கா உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அதை நீங்கள் எப்படி எடுத்துருந்துருக்கீங்க? சாட்டிஸ்ஃபைட் வந்து நம்ம யாருமே அட் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மேக் ஷோர் தட் அந்த கிளையண்ட் பிளேஸ்க்கு நான் போகிறப்போவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் தான் நான் போவேன். போனோடனே கதை திறந்தோடனே ஹாய் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல லவுட் இதில் தான் போவேன். ஐ மேக் ஷோர் தட் த கிளையண்ட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். மியூசிக் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட லவ் ஸ்டோரி கேட்குறதா இருக்கட்டும், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஐ மேக் ஷோர் தட் ஐ டேக் ஆல் த ஸ்டெப்ஸ் அண்ட் ஒன்லி தென் தே வில் பி கம்ஃபர்டபுள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இஃப் ஷீ இஸ் நம்ம ரெண்டு பேரும் பாண்டே ஆகவே இல்லை, வென் ஐ எம் ஆஸ்கிங் யூ இது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறப்போ யூ வில் பி லைக் ஹெசிடென்ட் டு டெல் மீ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் பேக் ஆஃப் த மைண்ட் மேபி இதை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஐ டோன்ட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தட். நான் வந்து ஐ மேக் ஷோர் தட் யூ டெல் மீ. கடைசியில் அந்த தாலி கட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே உனக்கு ஓகேவா அப்படிங்கிறது கேட்டுட்டு தான் வி சென்ட். அண்ட் ஐ ஆல்சோ திங்க் நீங்கள் ஒரு நேச்சுரலாகவே ஒரு அந்த ஃப்ரெண்ட்லி ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் உங்க கூட பேசும்போது கூட ஃபோனில் ஐ திங்க் 3 or 4 days பேக் பேசினேன். நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி யூ டிட் மேக் மீ ஃபீல். அப்படியே அவ்வளோ ஜாலியாக பேசுனீங்க. அது வந்து பை இது வந்து போல இருக்குது, நேச்சுரலாக வர்ற ஒரு விஷயம் ஃபார் மீ. ஓகே, ஐ கேன் கனெக்ட் வித் பீப்புள் லைக் டக்குன்னு. விச் இஸ் அ குட் திங். எஸ். அண்ட் நான் வந்து இந்த ரீல்ஸ் நிறையா பார்த்துருக்கேன். இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து லைக் எப்படி வந்து இந்த வெட்டிங் இதுக்கெலாம் போய் பண்ணும்போது ஹவு தேர் ட்ரீட்டிங் தெம் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு பேசிக்காக ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. 3 to 4 hours ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு டீ காஃபி கூட இவங்களே கேட்க மாட்டாங்க. அங்கே ரூமில் இருக்கவங்க எல்லாருக்கும் சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை விட வந்து நான் நிறைய நல்ல விஷயமும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐவ் ஹேட் கிளையன்ஸ் ஹூ ஹவ் ட்ரீட்டட் மீ லைக் ஃபேமிலி. நம்ம போகிறப்போ அவங்க வீட்டிலேருந்து நம்ம போகிறப்போ வந்து தேவ் கிவன் தாம்பூலம், சாரி, அது இது சில்வரில் காயின்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், தேவ் மேட் அஸ் ஃபீல் ஆல் தட். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ கான்ட் பிளேம். இது மட்டும் தான் நடக்குதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். விவ் ஹேட் குட் டைம்ஸ், விவ் ஆல்சோ ஹேட் பேட் டைம்ஸ். எஸ், அக்ரீட், பேட் டைம்ஸும் இருக்குது. பட் அது வந்து ஒரு ஹியூமன்லி திங் தட் வி கான்ட் டீச் இல்லை. அது அவங்களுக்காகவே இருக்கணும். பேசிக்காக வந்தாங்களா, தண்ணி கேட்குறது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இந்த இடத்துல வந்து அகேன் ஐ வில் ஹாவ் டு டெல் ஒன் திங். ஸோ வென் ஐ வென்ட் டு A.R. Rahman's daughter's wedding, கத்தீஜா. ஸோ அவங்களோட வெட்டிங் டைமில் வந்து வென் வி வர் ஒர்க்கிங், ஐ திங்க் ரெஹமான் சார் வந்து ஹீ ஹேட் மேட் ஷோர் தட் எவ்ரி வெண்டர் தேர் ஹேஸ் ஃபுட். ஓகே, அந்த வெட்டிங் வந்து ஐடிசியில் நடந்தது. ஹீ மேட் ஷோர் அவங்க வந்து ஒரு இது ட்ரே ஃபுல் ஆஃப் சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டு எந்த வெண்டார் யாருக்காவது பசிக்குதுன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ ஃபெல்ட் வெரி நைஸ் அபவுட் இட்.
நம்மளுக்கு டீ காஃபி கேட்குறதே ஜாஸ்தி, அங்கே ஃபுல் சாப்பாடே இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆன் டாப் ஆஃப் இட் அவங்க வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ வென் ஒன் ஆஃப் த பிஎஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து என்கிட்ட கேட்டாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னதுக்கு ஐ வெண்ட் அண்ட் சா அண்ட் ஐ வாஸ் ஸ்டாண்டிங். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க வை ஷீ ஸ்டாண்டிங், ஷீ டென்ட் ஈட் அப்படின்னதுக்கு ஐ செட் இல்லை அதில் ஃபுல்லாக நான்வெஜ் இருக்குன்னு. உடனே ஆர்டர் வெஜிடேரியன் நோ அப்படின்னு சொல்லிட்டு they ordered vegetarian food and they gave it to me. So they made sure that everyone has food. So yes, we have seen this and we have also seen that. Yeah. நைஸ். லைக் அவரை பற்றி நிறையா பார்த்துருப்போம், பட் இன் ரியல் லைஃப்பும் அப்படிதான். ஹி இஸ் வெரி மச் லைக் நம்ம அப்பாங்க மாதிரி தான். ஸோ அந்த பொண்ணுங்க கூட நம்ம கான்வர்சேஷன் பண்ணுறப்போ வந்து அக்கா எங்கள் அப்பா திட்டுவாருக்கா அப்படின்னு சொன்னப்போ ரஹ்மான் சார் இப்படி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி வெரி நைஸ், ஐ ஃபெல்ட் வெரி ஹம்பிள் தேர். அவ்வளோ டவுன் டு அர்த் பீப்புள் போல இருக்குது அப்படின்னு. தட் அண்ட் ஆல் வி ஹாவ் டு லேர்ன். கத்தீஜா இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவங்கள பற்றி லைக் எங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க பூஜான்னு சொல்லி. ஷீ இஸ் லவ் ஹோப் கம்பெனியோட ஓனர். ஸோ நாங்கள் பேசும்போது அதான் சொல்லுவோம், லைக் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு அவ்வளோ ஹம்பிளாக இருக்கணும் அவசியமே இல்லை. பட் ஷீ லாஸ்ட் அஸ் லைக் குட்டி குட்டி விஷயத்துக்கு சாரி சொல்லுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க. அது வந்து பேசிக் ஹியூமன் இல்லையா? ஸோ யா அவங்க ஜென்ரலாகவே நைஸ் பீப்புள். ஈவன் வென் வி வர் ஸ்னீசிங், திடீர்னு வந்து நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுனாலே எதுக்கும் வந்து எனக்கு டக்குன்னு தும்மல் வந்துருச்சு. ஷி வாஸ் லைக் டு யூ திங்க் வி ஹாவ் டு ரெடியூஸ் த ஏசி டெம்பரேச்சர், ஆர் யூ ஃபைன் அப்படின்னா. டே இதெல்லாம் தெய்வம்டா. ஸோ யா ஐ ஃபெல்ட் வெரி நைஸ் ஒர்க்கிங் தேர். இது வந்து யுனானிமஸாக நான் எல்லாருக்கிட்டும் கேட்டிருக்கேன். ஆமாம், ஐ திங்க் ஷி இஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஸோ இப்போ வந்து ஷிவா லைக் நீங்கள் வந்து நம்ம சொசைட்டி இந்தியன் சொசைட்டின்னு பேசும்போது செகண்ட் மேரேஜ்னு சொல்லும்போது தேர் இஸ் லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அரவுண்ட் இட். ஸோ அதை பற்றி நீங்கள் இது எப்படி மாறலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து எதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இல்லை? எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சவுண்டாக பேசினா ஜட்ஜ்மெண்ட், அவங்க தேல் பாஸ் அ கமெண்ட். மெதுவாக பேசினா என்ன இப்படி பேசுது அப்படின்வாங்க. நிறையா லவுடாக சிரிச்சா ஒன்று சொல்லுவாங்க, கம்மியாக சிரிச்சா ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஐ திங்க் எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணுவாங்க. அகெயின் மை கொஷின் வில் பி, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு பொண்ணாக முன்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், தேல் டெல் அலைரா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக வந்து வேர்ட்ஸ் சொல்லிடுவாங்க. இதே பையனோட ஒய்ஃப் இறந்துருந்தாலோ இல்லை பையனுக்கு டிவோர்ஸ் ஆயிருந்தாலோ அந்த பையனை வந்து பாவம் அவன் எவ்வளோ தனியாக இருக்கான், அவனுக்கு ஒரு துணை வேணும்ல, அந்த டோனே மாறுது பார்த்தீங்களா? அது வந்து ஏன் இவ்வளோ பயஸ்டாக இருக்கணும்? நம்ம ஈக்குவலாக நம்மளை ட்ரீட் பண்ணலாம்ல. அண்ட் அதில் வந்து மோஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ வில் நாட் சே இட் இஸ் ஒன்லி மென் பேஸ்ட் கமெண்ட்ஸ். தீஸ் ஆர் ஆல் விமன் டு விமன் கமெண்ட்ஸ் தான். தட் இஸ் த ஹார்டஸ்ட் பார்ட். நீங்களும் அம்மா தான், நீங்களும் தங்கச்சி தான், நீங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒய்ஃப் தான், பட் யூ ஆர் ஆல்சோ நாட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வந்து இப்படி தான் வந்து சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் செகண்ட் மேரேஜஸில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீ செகண்ட் மேரேஜில் வந்து தனியாக லைக் வித்தவுட் கிட் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வேறு விஷயம். ஸோ தே see this only as sexual thing. அண்ட் நீ குழந்தை வச்சு இது பண்ணுறேன்னா காசுக்காக. ரொம்ப கிளியராக அவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இஃப் நாட் திஸ் இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்து இப்போ செகண்ட் மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க பார்க்கும்போது ஷி இஸ் மூட் ஆன் ஸோ குவிக்லி, எப்படி வந்து உடனே செகண்ட் மேரேஜ் பார்க்கலாம், லைக் மூவ் ஆன் ஆனாலும் தப்பு, ஆகலனாலும் தப்பு. ஆமாம், அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலும் இந்த வயசில் உனக்கு என்ன அப்படின்வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த வயசில் உனக்கு இது தேவையா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் ஆர் ஒரு கொஷின் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஸ்பெஷலி ஃபார் விமன். I don't believe any men would have faced all of this. அந்த சுமங்கலி மேட்டராக இருக்கட்டும், இந்த செகண்ட் மேரேஜ் விஷயமா இருக்கட்டும், குழந்தைங்களோட அப்ரிங்கிங்கோட விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி விமன். ஐ எம் நாட் அ ஃபெமினிஸ்ட், பட் ஐ ஃபீல் லைக் இந்த ஒன்லி விமன் பேஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் விமன் டு விமன். இது வந்து நானும் ஜோஹா ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் இதே தான் நாங்கள் பேசியிருப்போம். இது வந்து ஜென்ரலாக நாங்கள் மேட்ரிமோனி பற்றி பேசும்போது எப்படி வந்து கைஸோட அம்மாலாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் பேசும்போது சேம் சிமிலர் கான்வர்சேஷன். விமன் டு விமன் தான் இது நடக்குது, மென் டு விமன் இது நடந்து நாங்கள் பார்க்கல. அவங்களும் நம்மளோட ஏஜ் கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க, ஒரு மதர் ஆகி தான் இப்போ அந்த மதர் இன் லா பொசிஷன்ல இருக்காங்க. பட் ஈஸியா எப்படி அவங்களால இது பாஸ் பண்ண முடியுது அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு உங்க கூட பேசும்போது ஐம் திங்கிங் ஆஃப் தட். அது வந்து ஐ ஃபீல் லைக் நிறைய இந்த மாதிரி இந்த கமெண்ட் கொடுக்குற மதர்ஸ் ஆர் மதர் இன் லாஸ் வந்து அவங்களே தான் வந்து அவங்க பையனை வந்து இது பண்ணுவாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரம் குழந்தை பெற்றுத்தா, எனக்கு பாட்டி ஆகணும், எனக்கு ஆகணும் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அதுக்கே சரி பாட்டி தாத்தா எப்படி சும்மாவே ஆயிடுவாங்களா?
there has to be a process. ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ரொமான்டிக்காவோ எதுவாகவோ இருந்தால் they'll feel jealous. Why? இப்போ என்ன அந்த காலத்து மாதிரி 2 ரோஸை வச்சு முடிச்சிட்டா குழந்தை வந்துருமா என்ன? Give them their time, their space, their this thing. Let's not intrude into others' privacy. Let's just be happy. Okay, என் பையன் வந்து ஒரு பொண்ணை நல்லா ட்ரீட் பண்ணுறான்னு ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல நிறைய பேர். எனக்கு இதில் வந்து எனக்கு எங்கள் அம்மா மேலேயே சிலது டவுட்ஸ் இருக்கும். நம்ம அம்மாவும் இப்படி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் அந்த இன்னொரு வரப்போகிற பொண்ணை ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் அது நம்ம வீட்டில் இருந்தே தான் இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷம் ஆகும் டு இராடிகேட் ஆல் ஆஃப் திஸ் தாட் அண்ட் தென் ஒரு புது தாட்டை வந்து இன்கல்கேட் பண்ணுறது வந்து ரொம்ப வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இந்த மாதிரி பேச தான் ஐ திங்க் அது மாறும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேட்ரிமோனிஸ் பற்றி பேசும்போது டிவர்ஸ்ட் மேட்ரிமோனிஸ் பற்றி நம்ம உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதில் இருக்க சேலஞ்சஸ் பற்றி சொல்லுங்கள். என்னென்னு சொல்லணும், எத்தனைன்னு சொல்கிறது? டு வி ஹாவ் டைம் லிமிட் ஃபார் தேட்? ஓகே, ஸோ மேட்ரிமோனி ஆஸ் சச் ஃபார் விமென் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேட்டிங் ஒரு ஃபேஸ் மாதிரி தான் இல்லை. தோ வி ஆர் இன் 21st century, வி ஸ்டில் ஆர் அந்த கேர்ள்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் கொஞ்சம் கான்சர்வேட்டிவ் தாட்ஸ் இல்லையா. அப்படி இருக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகிறப்போ வந்து இட்ஸ் வெரி பேரண்ட் பேஸ்ட் அப்ரோச். லைக் அந்த மேரேஜ் மேட்ரிமோனியிலேருந்து வந்துச்சுன்னா பேரண்ட் கிட்ட பேசுவாங்க. ஆனால் இங்கே அப்படிங்கிறப்போ வந்து இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கே வயசே வந்து 30 and above இருந்து தான் வர்றாங்க. பிகாஸ் தேர் ஆல்ரெடி மேரிட் அண்ட் தே ஆல்ரெடி ஹவ் சீன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ வந்து தே டேக் த லிபர்ட்டி ஆஃப் டாக்கிங் டைரெக்ட்லி டு பீப்புள், டைரக்ட் திங்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, தே டோன்ட் ஹாவ் எனி ஷீல்ட் ஆர் கவர் ஃபார் எனிதிங். நீ உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, ஸோ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய questions ஆர் நிறைய அப்ரோச்சே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். The very first will be how sexually active you will be அப்படின்வாங்க. I'll be like, okay, கால் ஆரம்பித்து 5 minutes கூட ஆகலை, செக்ஷுவலி ஆக்டிவ். சரி, உனக்கு என் பேரோட ஃபுல் ஸ்பெல்லிங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கைஸ் அண்ட் ஆல் ஆர் வெரி வெரி ஓப்பன் இன் திஸ். இந்த விஷயத்தில் மட்டும் அவங்க they'll not compromise போல இருக்குது. They'll be like, I have a text, I'll show you. அது வந்து எப்படின்னா, for boing what do you think is a metric size you would prefer அப்படின்னு. I was like, what is... I was thinking, okay, எனக்கு இந்த ஜென்ரேஷனில் டெக்ஸ்டே புரியல. He was an NRI, so I didn't understand the message. அப்போது மெட்ரிக் சைஸு அப்படி இப்படின்னே I was like, sorry, I don't understand அப்படின்னு கேட்டேன். அதுக்கு he was like, come on, don't play like a kid அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னடா கிட்டுங்கிற புரியலையே அப்படின்னோடனே மெட்ரிக் சைஸ் சொல்லுங்கள். இட்ஸ் லைக் சரி. ஸோ திஸ் இஸ் ஹவு த அப்ரோச்சே வந்து இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, ஃபேமிலிக்கு வந்து ஒத்து வருவாளா, ஒத்து வர மாட்டாளா, குழந்தைங்கள ரேஸ் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இல்லையா, அவளோட கெரியர் என்ன, அவளோட கெரியர் சாய்ஸஸ் என்ன, இந்த மாதிரி we have so many things to talk. ஆனால் we choose to talk something which is very dark. லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் உனக்கு சைஸ் எவ்வளோ இருந்தால் எனக்கு என்ன, இல்லைன்னா என்ன. சேம் திங் ஐ கேன் ஆல்சோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய மென் வந்து கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன கன்னி பெண்களில் எதிர்பார்ப்பாங்க. லைக் ஹவு டூட், நீ வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கள வச்சுட்டு வந்திருக்கேடா, ஆனால் நீ வந்து ஒரு கன்னி பொண்ணு கேட்குற, சரியா? நான் ஸ்டார்ட் பண்ணவா உனக்கு வந்து இது மெட்ரிக் சைஸஸ் வந்து எனக்கு இதுதான் வேணும்னு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், இட் இஸ் கொஞ்சம் பேட் வென் இட் கம்ஸ் டு செகண்ட் மேரேஜோட கால்ஸே வந்து ரொம்ப ஆஃபாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் டிப்ரெஸிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த தாட்டே வந்துடும், நம்ம இந்த விஷயம் நம்ம எடுக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போவும் மறுபடியும் என்ன தோணுன்னா, மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடில் பார்க்கலாமான்னா, அதுலேயும் இன்னொரு காமெடி என்ன இருக்குன்னா, ஸோ பீப்புள் வில் அப்ரோச் யூ நோ மேட்டர் வாட். உன் கூடவே படிச்சிருப்பான் 10 வருஷம் 15 வருஷம், உன் ஸ்கூலில் வந்து நல்லா டியூஷனுக்கெல்லாம் சேர்ந்து போயிருக்க பையனாக இருப்பான். நம்ம வந்து அவங்க கூட நல்லா கேம்ஸ் எல்லாம் விளையாடிருப்போம், எல்லாமே பண்ணியிருந்திருப்போம். அவன் திடீர்னு அவனோட மென் இன்ஸ்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் போல இருக்குது. ஆஃப்டர் 25 or 27 they'll be like, Subha, I know you've lost your husband, there will be so many needs in your life, let me know for those அப்படின்னு. Like, what needs? I am financially independent, I am doing so many things all by myself, what needs do you think I'll have அப்படின்னு. No, don't அவ்வளோ ஹைப்பர் ஆகாது. உனக்கு வந்து சாந்தப்படுத்துறதுக்கு, if you want a shoulder to lean on, why?
என்கிட்ட வீட்டில் பில்லோ இல்லைன்னு நினைக்கிறியா இல்லை என்ன? ஸோ அந்த மாதிரி தே வில் அப்ரோச் அஸ் டைரெக்ட்லி. தே வில் நாட் ஹாவ் அ ஸ்க்ரீன். ஒரு ஒரு 10 நாளுக்கு அப்புறமா பண்ண வேண்டிய கான்வர்சேஷன் வந்து அந்த மாதிரி இருக்காது, அந்த ஸ்க்ரீனே இருக்காது அங்கே. ஓகே. ஸோ ஹார்ட். நீங்கள் சொல்லும் போது எனக்கு காண்ட் ஈவன் இமேஜின் அந்த கால்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. அதெல்லாமே வந்து டக் டக் டக்குன்னு நடக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ செகண்ட் மேரேஜ் வந்து டக்குன்னு ஈஸியாகவும் நம்ம பண்ண மாட்டோம்ல. வி வுட் ஹவ் ஃபேஸ் ஸோ மெனி திங்ஸ். அதுக்கப்புறமா வி வுட் ஹவ் மேட் அப் ஆர் மைண்ட். சரி நம்ம மேபி இப்போ வி ஆர் ரெடி போல இருக்குது, அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஹிட்டிங் திங்ஸ் எல்லாம் வரப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஐவ் ஹேட் ஒன் கால் வேர் ஒரு ஆண்டி அப்ரோச்ட். ஓகே, திஸ் வாஸ் வென் ரொம்ப பிகினிங் ஆஃப் மை லைஃப் வேர் ஐ ஸ்டார்ட், ஐ மீன் வென் ஐ வாஸ் சிங்கிள். அப்போ வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து ஷி செட், Shubha, so I know your story now. I feel really sorry for it. And என்னால் வந்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. என்ன ஆண்டி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கே தெரிஞ்சது அந்த கான்வர்சேஷன் எதுக்கு லீட் பண்ணுது அப்படின்னு. ஸோ தட் ஆண்டி வாஸ் லைக், உனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், எனக்கும் ஒரு பையன் இருக்கான். ஸோ ஹீ லிவ்ஸ் இன் த US. அண்ட் அவங்க வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அண்ட் நாங்கள் வந்து உன் பையனுக்கு சேர்த்து 50 lakhs பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறோம் ஷூரிட்டிக்காக. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி, யூ கேன் கோ டு US, ஆர் நீ இங்கே கூட இருக்கணும்னா கூட இருந்துக்கலாம். பட் யூ கேன், ஐ மீன் யூ ஹாவ் டு மேரி மை சன். ஐ வாஸ் லைக், ஹூ இஸ் திஸ் ஜென்ரஸ் பர்சன்? ஏன் எனக்கு 50 லட்சம் தராங்க, யூஎஸ்க்கு போகிறதுக்கு ஈஸியாலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, டெல் மீ அப்படின்னதுக்கு ரொம்ப கேட்டதுக்கு அப்புறமா தான் ஷீ இஸ் டெல்லிங், நீயும் அவனும் ஒரே வீட்டில் இருக்கலாம், பட் ஒரே பெட்ரூமில் நீங்கள் இருக்க முடியாது. சரி என்ன ஆச்சு அப்படின்னதுக்கு ஷீ இஸ் டெல்லிங், இல்லை இந்த கல்யாணமே வந்து ஒரு சொசைட்டிக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். வி கம் ஃப்ரம் அ ரெப்யூட்டட் ஃபேமிலி. ஸோ அந்த ரெப்யூட்டட் ஃபேமிலியில் வந்து அந்த பையன் இஸ் அ கே. தே கான்ட் டெல் தட். அண்ட் தே வாண்டட் இதை கவர் அப் பண்ணுறதுக்கு தே வாண்டட் அ மேரேஜ். And it was an advantage for them because I was having already, எனக்கு ஆல்ரெடி ஒரு கிட் இருந்ததில்ல. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் தெம். ஓகே, கிட் இருக்குது, குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, கல்யாணமும் ஆயிடுச்சு, எல்லாரும் ஹாப்பியாக யூஎஸில் இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஷி தாட் ஓகே மேபி யூஎஸ் மாப்பில் போயிடுவா. டூடு எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லையா? ஐ வாஸ் ஒன்லி 27 தென். 27ல எனக்கு இந்த சீன் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ யூ வர் ஸ்டில் யங் இல்லையா 27ல? ஹவு டிட் யூ ஹேண்டில் ஆல் திஸ்? It was very simple. Auntie, just put your daughter into that place. Same question if I am answering, what will you answer? And the answer enakku sollunga, I will take that அப்படிங்கிற மாதிரி. Then she was like, இல்ல I feel very sorry, very sad for asking. அது இதுன்னு all drama happened. But yes, saddest part is இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே, பிகாஸ் மேட்ரிமோனியே வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. பிகாஸ் எனக்கு 3 to 4 years லைக் இதில் இருக்கேன் இன்னும். ஸோ இதுவே வந்து நாங்கள் ஜோஹோட பாட்காஸ்ட்டில் பேசும்போது இதுக்கு நம்ம தனியாக இது பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். எனக்கு நீங்கள் சொல்லும் போது தான் டிவர்ஸ்ட் மேட்ரிமோனின்னு இருக்குன்னே எனக்கு தெரியும். அண்ட் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ஓகே அதுக்கு இது பரவாயில்ல, அந்த ஸ்டெப் வந்துட்டா இன்னும் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் தெரில, ஜஸ்ட் ஸ்டே ஸ்ட்ராங். நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது அண்ட் ஐம் ஹாப்பி யூ காட் என்கேஜ் ரீசென்ட்லி. அண்ட் நைஸ், லைக் ஐ திங்க் உங்களோட இந்த இதெல்லாம் மறக்கிற மாதிரி இந்த பர்சன் உங்களுக்கு நல்லா ஆக்சுவலி ஆமாம், நம்ம எல்லாருமே அப்படி தானே நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் பர்சன் பிகாஸ் he understands, like he has also been through so many things. And I made sure that we talk all our odds out. We should not have anything hidden. எல்லாமே பேசிக்கலாம். உனக்கும் எனக்கும் ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும் லெட்ஸ் ப்ரொசீட். பிகாஸ் இட்ஸ் நாட் ஒரு ஈஸி கேம். ஐ ஆல்சோ ஹாவ் டு ப்ளே ஃபார் மீ அண்ட் ஃபார் மை கிட். அதனால் ரொம்ப யோசிச்சு ரொம்ப நிதானமாக, ஒன் ஆஃப் த நிதானமெஸ்ட் திங் ஐ வுட் சே, எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃபைன், நம்ம மம்மி டாடிக்கு அதுதானே 25 இல்லை காலேஜ் முடித்த உடனே கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பொண்ணு செட்டில். கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வெளியில் வந்துட்டு மறுபடியும் சிங்கிளாக இருக்கான்னா மறுபடியும் அதுக்கு வந்து கல்யாணம் தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து மை மதர் இஸ் வெரி ஹாப்பி தட் ஐம் ஃபைனலி செட்டிலிங் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அண்ட் இந்த சொசைட்டியில் வந்து சிங்கிள் மாமா இருக்கிறது ஈஸி இல்லை. ஸோ அப்போ வந்து அந்த சைல்டு வந்து சொசைட்டிக்கு எக்ஸ்போஸ்ட் ஆகும்போது அவங்களும் நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் மாமா இருக்கும்போது ஸோ நீங்கள் எப்படி உங்கள் சைல்டை வந்து இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி தந்தீங்க? ஓகே,
இதில் வந்து ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் மை பேரண்ட்ஸ் பிகாஸ் தே ப்ளே அ கிரேட் ரோல் இன் இட். ஏன்னா ஹேட் இட் நாட் பின் தெம், அவங்க இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் நான் வந்து இங்கே கூட வந்து பேசியிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. மேபி நான் இன்னும் ரொம்ப ஒரு க்ளோஸ்டு விஷயத்தில் மட்டுமே நான் இருந்திருக்கலாமா என்னமோ. இந்த ப்ரெஷர் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு ஷீல்டு மாதிரி அவனுக்கு வச்சுட்டேன். ஸோ அவன் வந்து அங்கேருந்து அவனால் வெளியில் இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஹீ ஆல்சோ தெர் ஆர் மெனி இன்ஸ்டன்சஸ் வேர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து டேடி டேடின்னு கூப்பிடுறப்போ தெர் ஆர் மெனி டைம்ஸ் வேர் ஹீ சேஸ் எனக்கு டேடி எங்கே அப்படின்னு கேட்குறப்போலாம் வந்து அம்மா வந்து உனக்கு சூப்பர் மாம், அதனால வந்து நான் டியூவல் ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி சமாளிப்பேன். பட் ஐ எம் ஆக்சுவலி டச்வுட் என் குழந்தை வந்து ஹீல் அண்டர்ஸ்டாண்ட் மச். பெரியவங்க கூட அவ்வளோ வந்து புரிஞ்சுக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஹில் பி லைக் சேடாக இருந்தேன்னா அம்மா சேட்கா உண்டாவா அப்படின்னு வந்து ஹில் ஹக். அப்புறம் வரி பண்ணாத, ஹில் நாட் ஈவன் நோ அங்கே சினாரியோ என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியாது. பட் ஹில் பி லைக் ஓகே சரியாயிப்போ துந்தி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்து ஒர்க் உந்தா, சரி ஒர்க்குக்கு சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரொம்ப லேட்டாக இருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயம் அவன் பண்ணுறப்போ வந்து அன்டாட் அதெல்லாமே ஐ திங்க் இட் கேம் காட் கிஃப்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தட் வாஸ் மச் நீடட் ஃபார் மீ. அந்த அவன்கிட்டேருந்து எனக்கு அந்த அஷூரன்ஸோ அந்த இது ஸ்ட்ராங் திங்கிங் எனக்கு வரலன்னா மேபி நான் வந்து வீட்டில் தான் அவன் தான் என்னோட ப்ரையாரிட்டி நான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். பட் ஐ எம் ரன்னிங் ஃபார் ஹிம் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட் இன் அ வெரி வெரி யங் ஏஜ். ஓகே, டச்வுட். ஒரு நாளுக்கு நான் வந்து மீட் பண்ணுறேன் சென்னை, அவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க. ஹீஸ் லைக் 6 years or 7 years old. Yes, he's 6 years now. அண்ட் அதுலேயே வந்து இவ்வளோ மெச்சூர். மற்ற இது எதுவும் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. இந்த விஷயம்லாம் நல்லா கிளியராக வந்து தெரியுது. அம்மா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு ஹில் டெல் ஆல் திஸ். ஓகே, நைஸ். So when introducing about second marriage also to him, it was like அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அவனை தான் வந்து சென்டராக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் it was not my choice alone. It is not only me who is going to live with the other person. So I made sure that I ask him, அவனையும் வந்து கேட்டு அவனையும் வந்து ப்ளேஸ் பண்ணி அவனுக்கும் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பாண்ட் க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் ஐ வாஸ் ஹாப்பி தட் ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி. ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் திஸ் பர்சன் whom I got engaged to, he surprised me by putting a ring on him also. என் பையனுக்கும் அந்த ரிங் போட்டு லைக் க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துருச்சு. இது புதுசாக இருக்கு. ஆமாம். அண்ட் ஒரு டாய் தட் நானும் என் பையனும் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு டாய். we were just telling him, இப்போ தான் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட பேசுறதுக்காக. ஸோ எவ்ரி டே he talks for ஒரு 5 minutes 10 minutes பேசி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வந்திருக்கு. அண்ட் திஸ் பர்சன் he got the same gift that he wanted. அவன் வந்து ரொம்ப நாளாக எது ஆசைப்பட்டானோ அதே வாங்கி கொடுத்த உடனே அவனுக்கு பயங்கர குஷியாக போயிடுச்சு. ஓகே, த்ரூ அவுட் த ஈவெண்ட் he was having the same thing in his hand. Yeah. So இப்போ they both are having good bond. Having a nice time. I can't really wait to get married soon and have a family. சென்னைக்கு எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நைஸ். ஆல் தி பெஸ்ட். அந்த டேக்கு வெயிட்டிங். எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்று வந்து நீங்கள் இந்த டிவர்ஸ் அண்ட் ரீமேரேஜ்னு சொல்லும்போது இந்தியன் சொசைட்டி வந்து இன்னுமே தேர் நாட் வெரி அக்செப்டிங். ஸோ அது எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாறணுங்கிறது வந்து நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் நினச்சா நடக்கவே நடக்காது. அண்ட் அந்த மாற்றம் ஆர் பர்ஸ்பெக்டிவ் ஷுட் நாட் ஒன்லி பி விமன் பேஸ்ட். பையனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ பொண்ணுக்கும் அதே திங்ஸ் தான் நடக்கும். அண்ட் இந்த கல்யாண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பொண்ணும் பையனும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்கிறதுனால பையனுக்கு இது பண்ணுறீங்கன்னா பொண்ணுக்கும் இதை பண்ணுங்க. அண்ட் அவங்கள வந்து அவங்களா இருக்க விடுங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு பொண்ணு வந்து 30 yearsல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அக்செப்ட் தட் அண்ட் லெட் இட் பி. ஹெல்ப் ஹர். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா ஹெல்ப் பண்ண வேண்டாம், பரவாயில்ல. ஹெல்ப் பண்ணலனா கூட நம்ம சந்தோஷமாக தான் இருப்போம். பட் அவங்கள வந்து டோன்ட் டாண்ட் தெம், லைக் மாக் பண்ணுறது, இது பண்ணுறது, புல் பண்ணுறது, குத்தி காமிச்சு பேசுகிறது, இதெல்லாம் உனக்கு தேவையா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு லெட்ஸ் நாட் ஃபீட் தெம் வித் நெகட்டிவ் தாட்ஸ். முடிஞ்சால் இருப்போம், இல்லைனாலும் பரவாயில்ல, மரியாதையாக நம்ம வந்து ஒதுங்கிக்கலாம். அண்ட் பையனுக்கு நடக்கிறப்போ அப்படியே தலையில் தூக்கி வச்சு பண்ணுறது வேண்டாம், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ். ஸோ பையனுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ வந்து நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா அதெல்லாமே பார்க்குறீங்க. செகண்ட் மேரேஜில் இந்த விஷயமும் இருக்குது. பொண்ணு வந்து இவ்வளோ இது பண்ணக்கூடாது, அவ்வளோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கும். பொண்ணுக்கு கேர்ள் பேபி இருந்தால் வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம், பிகாஸ் செலவு. அண்ட் பொண்ணுக்கு பையன் பேபி இருந்துச்சுன்னா ஓகேவா.
ஏன்னா அது வந்து நல்ல விஷயமா. இப்போவும் இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குங்கிறதா ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. லெட்ஸ் நாட் see லைக் தட். அண்ட் மெனி men who are already married and they are divorced, கிட்ஸை வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே வந்து லெட்ஸ் ஹேவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிட்டை வந்து நம்மளும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து வச்சுக்கலாம். அவங்கள வந்து ஒரு சைடு மட்டும் தள்ளி விட்டுட்டு இது பண்ண வேண்டாம். அந்த மேட்ரிமோனியில் வந்து நிறைய அப்படி தான் நடக்கும். மென் வித் 2 kids or 3 kids, they'll leave all the kids with the wife and the wife should not marry. நீ கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருப்ப, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அண்ட் அவங்களுக்கு மானிட்ரி பெனிஃபிட்ஸ் எதுவுமே கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஐ ஆல்சோ காட் டு நோ ஒன்லி ஆஃப்டர் என்ட்ரிங் திஸ். லைக் ஐ வாஸ் திங்கிங் வேர்ல்டு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நோ வேர்ல்டு இஸ் வெரி வெரி பிட்டர் அண்ட் இட் இஸ் நாட் வெரி நைஸ் பிளேஸ் டு ஆல்சோ லிவ் இன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூஸ் யுவர் பீப்புள் ஆர் சூஸ் யுவர் பார்ட்னர் வைஸ்லி அண்ட் make yourself comfortable or be surrounded with people who will give you energy, nice energies. தேவையில்லாமல் வந்து 30 வயசுக்கு மேலே பீஸ் ஆஃப் மைண்ட் தொலைச்சிட்டெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே சிவா, நைஸ். இப்போ வந்து உங்களோட ஜாப் ரிலேட்டடாக ஒன்று இன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு அஸ்பைரிங் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து இது பார்க்குறாங்க, உங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அஸ்பைரிங் ஹேர் ஸ்டைலிஸ்ட்க்கு வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வாட் எவர் கம்ஸ் யோர் வே ப்ளீஸ் டேக் இட். லெட்ஸ் நாட் பி லைக் இதுன்னா நான் பண்ண மாட்டேன், அதுன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். வாட் எவர் இட் இஸ் டேக் இட். பி இட் குட் மனி, பேட் மனி, மணியே இல்லை அப்படின்னாலும் டு மேக் அ நேம் ஃபார் யுவர் செல்ஃப் இன் த இண்டஸ்ட்ரி. ஐ திங்க் வி ஆல் ஹவ் ஒர்க் வெரி வெரி ஹார்ட். நீங்களுமே நான் வந்து உங்களையுமே நிறைய வாட்டி ரொம்ப இதிலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன், ரொம்ப பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். யூ ஆல்சோ புட் இன் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் அண்ட் இந்த ஃபேமும் இதெல்லாம் வந்து ஒன் டேல வர்றது கிடையவே கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ். ஸோ வி ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் பி ட்ரூ டு அவர் வாட் எவர் வி ஆர் டூயிங், வி ஹாவ் டு பி ட்ரூ டு அவர் செல்ஸ். மானிட்ரி பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம். எதுலேயுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இல்லாமல் நம்ம அது ஃபுல்லஸ்ட்டாக நம்ம பண்ணாலே போதும். அதுவே வந்து it will take you places and being humble, staying kind will actually take you to next levels very easier, and this is a very very small circle. So the more you work, the more you get work. Okay. அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன எல்லா குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிவா ஃபார் கம்மிங் ஆன் மை பாட்காஸ்ட் டுடே. நான் வந்து ரொம்ப அப்ரப்டாக டிசைட் பண்ண ஒரு பாட்காஸ்ட் தான் இது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணல, ஒரு காலில் டிசைட் ஆனது தான். அண்ட் ஐம் ஹாப்பி யூ கேம் டுடே. இவ்வளோ ஒரு டீப் கான்வர்சேஷன்ஸ் அவங்க கூட பேசுனதில் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. ஏன்னா இதை கோ த்ரூ பண்ணுறவங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே. Thank you so much for calling me. Maybe I just hope a little that this makes a kutti difference in how people think and treat their fellow people. Let's not treat them on their அவங்க என்ன கலர், என்ன காஸ்ட், என்ன பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இல்லாமல் let's just treat artist as an artist, person as a person. சூப்பராக இன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சிவா. ஸோ தேங்க்யூ ஆல். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கெஸ்ட்டில் உங்களை பார்க்குறேன். பை.